அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 33வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 26/10/1981 ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அந்த 7 நாட்கள். பாக்கியராஜ், அம்பிகா, ராஜேஷ், ஹாஜா ஷெரீப் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், வைரமுத்து, குருவிக்கரம்பை சண்முகம், இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கே. பாக்கியராஜ். பாக்கியராஜ் இந்த படத்தில் பாலக்காட்டு மாதவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த கேரக்டருக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். ஒரு நாள் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடைய தபேலா வாசிக்கக்கூடிய கலைஞர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாக்கியராஜ் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவங்க கான்வர்சேஷனை பார்த்தோன்னே டக்குன்னு இவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இதையே ஒரு கேரக்டரை வச்சு படம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற கேரக்டரை அப்போ தான் அவர் உருவாக்குறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் முதல்ல டாக்டர் கேரக்டர் பண்ணுறதா இருந்தார். அந்த கேரக்டரை பண்ணவர் ராஜேஷ். ஆனால் மெல்லிசை மன்னர் பேசுறது பண்ணுறது இதெல்லாம் பார்த்த உடனே இந்த கேரக்டர் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோடு அந்த கேரக்டரை உருவாக்குறாரு. இந்த படத்தை மெயின் கிளைமேக்ஸ் தான். புகழ்பெற்ற காமெடி நடிகர் சந்திரபாபுக்கு அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் ஷீலாங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் தெரியுது அந்த பொண்ணுக்கு இவர் மேலே இஷ்டமே இல்லை, பெரியவங்க சொன்னதுனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணேன், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னே சந்திரபாபு அந்த பெண்ணை அந்த பொண்ணு லவ் பண்ணவரோட சேர்த்து வச்சு அனுப்பிச்சிடுறாரு. இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம். இதை பாக்கியராஜ் படத்துக்கு கிளைமேக்ஸாக எடுத்துக்கிறாரு. படத்தோட கதைப்படி பார்த்திங்கன்னா பாக்கியராஜும் அம்பிகாவும் லவ் பண்ணுவாங்க. ஆனால் விதிவசத்தால் அம்பிகா ராஜேஷை கல்யாணம் பண்ணிப்பாங்க. கிளைமேக்ஸ் காட்சியில் ராஜேஷ் என்ன பண்ணுவார், அம்பிகாவுக்கு அனுப்பிச்சு இவங்க என் கூட வாழறது சரியில்லை, ஒன்றை தான் லவ் பண்ணியிருக்காங்க, அதனால் நீ தான் இவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படிம்பாரு. இந்த இடத்துல தான் டைரக்டர் பாக்கியராஜ் ஒரு அருமையான வேலையை செய்வார். அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் எனக்கு என்னோட பழைய வசந்தி திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பார். உடனே ராஜேஷ் சொல்லுவார், ஏன் எங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கா அவனுக்கு அப்படின்னோடனே, சேச்சா அந்த மாதிரி கேவலமான ஆள் நான் கிடையாது, நீங்கள் கட்டின தாலி அந்த பொண்ணோட கழுத்தில் இருக்குது, அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு என் கூட வர சொல்லுங்க அப்படிம்பாங்க. உடனே அப்படியே அம்பிகா அதிர்ந்து போயிடுவாங்க. ராஜேஷ் அதுக்கு முன்னால் நிறைய முற்போக்கு விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. உடனே பாக்கியராஜ் சொல்லுவார், சார் நீங்கள் தான் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறீங்களே, அந்த தாலியை நீங்களே கழட்டி கொடுங்க, கொடுத்துட்டு என்னோட காதலியை எனக்கு பழையபடி அனுப்புங்க அப்படின்னு ஒன்று ராஜேஷ் என்ன பண்ணுவார், அந்த தாலியை பறிக்கிறதுக்கு போவார். அம்பிகா கையை தட்டி விட்டுட்டு கதறிட்டு போய் உட்காந்துருவாங்க. அப்போ பாக்கியராஜ் சொல்வார், சார் உங்கள் சட்டம் இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு முன்னால் நிற்காது சார், இதுதான் சார் இந்த மண், இதுதான் இந்த தாலிக்குள்ள மரியாதை. நீங்கள் எவ்வளோ வேணால் பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் பேசலாம், என்ன வேணால் புதுமைகள்லாம் பேசலாம், ஆனால் பெண்கள் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சுருக்காங்க, அதை எந்த ஒரு சட்டத்தாலையும் மாற்ற முடியாது. என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம், ஆனால் ஒருபோதும் உங்களுடைய மனைவி எனக்கு காதலி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிப்பார். இந்த கிளைமேக்ஸும் அவர் கடைசியாக பேசின அந்த வசனம், என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவி ஆகலாம், ஆனால் ஒரு நாளும் உங்களுடைய மனைவி எனக்கு காதலி ஆக முடியாதுங்கிற வசனமும் மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றது. படம் மாபெரும் வெற்றி அடைந்தது. எண்ணி இருந்தது ஈடேற, தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் மூலம் மெல்லிசை மன்னரும் இந்த படத்தோட வெற்றிக்கு கை கொடுத்தார். 1981 ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் டிக் டிக் டிக். கமலஹாசன், மாதவி, ராதா நடித்த இந்த படத்திற்கு கதை கலைமணி, திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாரதி ராஜா, இசை இளையராஜா. நடிகை ராதாவுக்கு 2வது திரைப்படம் இது. இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் வாணி கணபதி. நேற்று இந்த நேரம், பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மையிலே, இது ஒரு நிலா காலம் என்று பாடல்களில் ஒரு இசை ராஜாங்கமே நடத்தியிருப்பார் இளையராஜா. நேற்று இந்த நேரம் பாட்டை பாடியது லதா ரஜினிகாந்த். கமலஹாசனோட நடிப்பும் இளையராஜாவோட இசையும்
கை கொடுத்தாலும் படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படம் தான். 1981ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அஞ்சாத நெஞ்சங்கள். சுமன், ரவீந்தர், ஜெய்சங்கர், சரிதா நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், தயாரிப்பு தேவர் ஃபிலிம்ஸ், டைரக்ஷன் தியாகராஜன். என் காதல் ஓடங்கள் கரை சேரும் நேரங்கள்னு ஒரு பாடல், ஹிந்தியில் வெளியான ஏக் துஜை கலியா படத்தில் இடம்பெற்ற தேரே மேரே பீச் மேங்கிற பாட்டை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு சங்கர் கணேஷ் கொடுத்த அந்த பாடல் வந்து ஒரு ஹிட் பாடலாக விளங்கியது. தீபாவளி ரிலீஸில் நிறைய போட்டி இருந்தாலும் இந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன ஒரு திரைப்படம். 1981ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இராணுவ வீரன். ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி நடித்த இந்த படத்திற்கு டைரக்ஷன் எஸ்பி முத்துராமன், பாடல்கள் புலமை பித்தன், இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இது வந்து சத்யா மூவிஸ் தயாரித்த திரைப்படம். சத்யா மூவிஸ் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து 6 படங்கள் எடுத்தாங்க. அதற்கு அடுத்தது வந்து ரஜினிகாந்த் வைத்து தான் 6 படங்கள் எடுத்திருக்காங்க. வட தமிழ்நாட்டில் வந்து நக்சலைட்டுகளோட கை ஓங்கிய அந்த டைமில் வந்து அதை எதிர்த்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து ரஜினிகாந்தை தேர்வு செய்தது வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். ஆர்.எம். வீரப்பன் வந்து எம்ஜிஆர் நடிக்கிறதுக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அந்த டைமில் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆயிடுறாரு. அந்த கதையை அப்படியே ட்ராப் பண்ணி வச்சிருக்காரு. திரும்ப அந்த கதையை எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த கேரக்டருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தேர்வு செய்தது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். மல்லிகைப்பூ வாசத்தில் உன்னை மல்லிகட்ட தோணுதடி, வாருங்கள் ஒன்றை கூடுங்கள், இது போன்ற பாடல்கள்லாம் வந்து 1981 ஹிட்டான பாடல்கள். கண்ணதாசன் வந்து கடைசியாக எழுதின பாட்டு கண்ணே கலைமானே. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரே நாளில் 3 பாட்டு எழுதுறாரு. அவர் எழுதின முதல் பாட்டு வந்து இடம்பெற்ற திரைப்படம் வந்து 1981 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் என்ன, அந்த படம் என்ன, இது வந்து அநேகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.